அந்த அந்த பெண்ணுடைய இன்னொரு லவர் கேரக்டர் அது கொஞ்சம் வித்தியாசமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஒரு லவர் கேரக்டர், செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு லவர் கேரக்டரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூரா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் எண்ணங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்த அதே விஷயங்கள் தான். அண்ட் யாரையும் இந்த படத்தில் என்னன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம், யாரையும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. சின்ன விஷயத்தில் கூட வந்து பெரிய ஹர்ட் இல்லை யாருக்குமே. அந்த ஹர்ட்னா கொடுங்க. படம் 1.5 ரெடியா கதை கம்ப்ளீட் ஆகிட்டான். அதாவது இந்த படத்துல டோட்டலா மடிச்சதே அந்த டியூரேஷன். அந்த 1.5 மணி நேரத்துல என்ன சொல்லணுமோ சம்பிரத் அது 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 நல்லா. கேமரா ஷாட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த படத்துக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப ஒரு பவர் கொடு. மியூசிக் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அது ரெண்டுமே இந்த படத்துல நிறைய லவ் ஸ்டோரி வருது. இந்த படத்துல லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? ரொம்ப வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஏன்னா சி இட் இஸ் த ட்ரீம். கனவுல டோட்டல் படம் இன்டர்வல் வரைக்கும் ஒரு கனவுல போய்கிட்டு இருக்கு. நம்ம ரியலைஸ் பண்றதே வந்துட்டு இன்டர்வெல்ல தான் வந்து அது கனவு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றோம். உடனே அதை எடுத்துக்கிட்டு போறப்ப செகண்ட் ஹாஃப்ல கனவுல இருந்து யூ கேம் டு த ரியாலிட்டி. வென் யூ கேம் டு த ரியாலிட்டி ஏதாவது தப்பா நடந்துருமோ என்கிற அந்த பயம், அந்த பயத்துல தான் நெக்ஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பயத்திலேயே வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிறாரு. ஃபைனல்லி வென் இட் கம்ஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவிட்டி இந்த படத்தோடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டைரக்டர் வந்துட்டு அதிகமாக ஒரு எமோஷன் காட்டுறதுக்காக ஐ தாட் இப்படி தை யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த படத்தில் அந்த ஒரு ஒரு நீட்டாக அழகா ஒரு பாசிட்டிவாக ஃபினிஷிங் டைரக்டர் அது ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்கிரிப்டில் எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவாக முடிச்சா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த இவன் ஒரே சாங் தான் இருக்காமல் ஒருமா. அதாவது சாங்ஸ் வந்துட்டு ஒரு 10-15 சாங்கோ 5-6 சாங்கோ இல்லாமல் இவ்வளோ கிரிப்பாக வந்து ஸ்கிரிப்டை கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா. இருந்தால் அந்த மியூசிக் கரெக்டாக இருந்ததும் விஷுவல்ஸ் ரொம்ப சாலமன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வெளியிருக்க. அதனால் இத்தனை பாடல் வெளியிருக்கணும் எங்கிறது தோணலை, என் மனசுக்கு அது தோணலை. இந்த மியூசிக் எங்கிறது வந்துட்டு என்ன வாடுமோ அது கரெக்டாக. ரீ-ரிலீஸ் ஆன படத்தோட இந்த புது படம் காம்படிஷன் பண்ணது இல்லையா? அதை பற்றி உங்களுடைய தாட் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப அழகான சின்ன படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக. ஏதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரிலீஸ் பண்ணுறவங்க கூட வந்துட்டு இந்த மாதிரி பாரதி மட்டும்தான் இல்லை, வேற எந்த ஒரு புது டைரக்டர்ஸ் வந்தாலும் அவங்களுடைய ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் வர. அது இண்டஸ்ட்ரியில பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு இல்லையா? எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அட்லீஸ்ட் உடுசாரா வர்ற ஒரு படங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்பவும் எங்க படங்கள் தான் வருது, இப்பவும் எங்க படங்கள் தான் வருது என்கிற அது பயஸ்டா இல்லாம அந்த ஸ்பேஸ் கரெக்டா புது படங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கரெக்டா கொடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். லவ்ல என்ன கருப்பொருள் சொல்லியிருக்காங்க? லவ்ல என்ன கருப்பொருள் என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க? லவ் இஸ் லவ் அவ்வளவுதான். காதல் வந்து காதல் தான், என்னைக்குமே வந்து அது காதல் தான். இது வந்து கொஞ்சம் இந்த படத்துல வந்து பாரதி ரொம்ப அப்டேட்டடா கொண்டு போன அந்த கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்டேட்டடா. ஏன்னா இப்ப இப்ப கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் கூட வந்து ரொம்ப லைட்டா தான் போறாங்க. தே வுடன்ட் மைண்ட். ஒரு காதல் ஆல்ரெடி இருந்தது எனக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா கொண்டு வர்றதில்ல. அதை ஆக்செப்ட் பண்றாங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. அதான் சொன்னேன் அப்டேட்டடா போக முடியுது. அந்த 2 கேரக்டர்ஸுமே 2 இல்லை 4 கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த பொண்ணோட செகண்ட் ஹாஃப்ல அந்த நாங்கள் ப்ளஸ் அந்த 4 கேரக்டர்ஸும் கூட வந்துட்டு அவங்க ரொம்ப அப்டேட்டடாக இருந்தாங்க.